ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் விஜய் இன் பாலிடிக்ஸ். ஆல்ரெடி தளபதி மாநாடு நடத்திருந்தார்ல, அப்போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போது ஒரு இஷ்யூ கிரியேட் ஆச்சு. அதேமாரி தான் இப்போவும் ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகிருக்கு. இப்போ எங்கே பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, யாரெல்லாம் இவரை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்றத இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். முக்கியமாக நான் வந்து ஃபுல் பேக்ரவுண்ட் அரசியல் பற்றிலாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது விஜயை மட்டும்தான். விஜயை சுற்றி என்ன நடக்குதுன்ற அரசியல் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் பேசிக்காக இதை பற்றி மட்டும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது. அதனால் அவங்கள பற்றி அவங்களுடைய தாட்டு வந்து விஜய் பற்றின அவங்களுடைய கருத்து என்னன்றதை இதில் பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக டிவிகே தலைவர் மேலே ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்சி வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருப்பார். அங்கே வந்து அவர் பேசின பேச்சு தான் இப்போ சர்ச்சையாக இருக்குது. அப்படி என்ன பேசினாருன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த டிசம்பர் மாதம்ல மழை வெள்ளத்தில் பாதித்தப்ப தளபதி வந்து நேரில் பார்த்து எதுவும் சொல்லலை, நிவாரணம் கொடுக்கல. அவர் வந்து அவருடைய கட்சி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அது நிவாரணம் கொடுத்துருப்பாரு. அது நிறையா ட்ரோல் பண்ணாங்க. அதை பற்றியும் பேசுவோம். அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான பொது தலைவர் என்ற ஒரு காமன் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணும்போது தளபதியை கூப்பிட்டுருப்பாங்க. அவர் வந்து புக்கை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்டேஜில் வந்து அம்பேத்கரை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பார். அம்பேத்கருடைய ஒரு சின்ன வரலாறை சொல்லிட்டு அவர் வந்து சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடினார் அப்படின்றத பற்றிலாம் ஒரு தெளிவாக சொல்லியிருப்பார். அவர் எதனால் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக படித்து வந்து இவ்வளோ மாற்றம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு அவரை பற்றி நல்லா பெருமையாக பேசியிருப்பார். அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன நடக்குது அதை பற்றிலாம் பேசியிருப்பார். ஏன்னா அம்பேத்கர்னாலே சமூக நீதி, சமத்துவம், எல்லோரும் சமம்ன்ற மாதிரி தான். இப்போ வந்து அது இருக்கா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. ஒன்றிய அரசு தான் சமூக நீதி சமத்துவத்தெல்லாம் கண்டுக்காமல் இருக்குன்னு பார்த்தா நம்ம ஊர் அரசியல் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கே ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அதனால நிறைய பேர் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எதிர்த்து பேசியிருப்பாங்க. சொல்லக்கூடாத ஒன்றும் சொல்லிடல, இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான் சொல்லியிருப்பார் அவர். அது அவர் பாப்புலராக இருக்கவே எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது, அதனால அவங்க எதிர்த்து சொல்கிறாங்க. அம்பேத்கர்னாலே இதுதானே எல்லோரும் சமன்ற ஒரு கருத்து தானே அவர் சொல்லுவார். அதனால் இப்போது அம்பேத்கர் இருந்தால் இப்போ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவார் அப்படின்றத சொல்லி தான் சொல்லியிருப்பார். அது கரெக்டு தானே. இப்போ இருக்கிற கட்சி எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. யாருமே இப்போ அரசியல்வாதிங்க இல்லை கவர்மெண்ட்டும் சரி எல்லாமே தனித்தனியாக பிரிவினையாக தான் பார்க்குறாங்க. எதுவுமே கரெக்டாக சமமாக பார்க்கல. அதிலே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருப்பார். எப்போல்லாம் வெள்ளம் ஊருக்குள்ளே வருதோ இல்லை இந்த மாதிரி இஷ்யூலாம் க்ரியேட் ஆகும்போது அங்கே போயிட்டு மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரி சம்பிரதாயத்துக்காக இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னெலாம் பேசியிருப்பார். எல்லா மக்களுமே பொதுவாகவே அவங்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயந்தான். இவங்க சும்மா போயிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேலையை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இவரும் சொல்லியிருப்பார். அது வந்து யதார்த்தமாக அரசியல்வாதிங்க வந்து பேசுறது தான், எதிர்கட்சியை அட்டாக் பண்ணி. அதனால இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து திருமாவளவன் வந்திருக்க மாட்டார். அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் பேசியிருப்பார். அதுவும் போகிற போக்கில் கொளுத்தி விட்டு போகிற மாதிரி அப்போது ஒன்று சொல்லியிருப்பார். விடுதலை கட்சிகளுடைய தலைவர் திருமாவளவன் ஏன் இங்கே வரல அப்படின்னு பேசியிருப்பார். அது கரெக்டான விஷயம் தானே. எப்போவுமே அம்பேத்கர்னாலே அவர் அம்பேத்கர் புகழ்ந்து பேசுகிறதும் அம்பேத்கருக்காக குரல் கொடுக்கறது, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து தனக்குன்னு இருக்கிற தலைவர் அப்படின்ட்டு ஒரே தலைவராக வச்சுருக்காங்க. அதனால் அம்பேத்கருடைய புக்கு வெளியீட்டு விழாவுக்கு அவர் வரணும். அதுக்குமே ரீசன் அவரே சொல்லியிருப்பார். கூட்டணி கட்சிகளுடைய ப்ரெஷரில் உங்களால் வர முடியல, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் உங்களுடைய எண்ணம் எல்லாமே இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம் அப்படின்ட்டு பேசியிருப்பார். அது ஒரு நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம், கெட்ட விதமாகவும் எடுத்துக்கலாம். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது அப்படி ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, எங்களை பார்த்தா அவ்வளோ வீக்காக இருக்கா அப்படின்ட்டு கரெக்டாக பேசியிருப்பார். அதுவும் இல்லாமல் அது அவருடைய தனிப்பட்ட விஷயத்த பேசியிருக்காரு, அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். விடுதலை கட்சியில் சேர்ந்தவர் வந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியால் பிறக்கிறவங்க கண்டினியூஸாக அப்படியே முதலமைச்சர் ஆகினே வரீங்க, அந்த குடும்பத்தில் பிறக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு பதவி கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் டிஎம்கே நிறைய பேர் அவரை எதிர்த்து பேசுகிறாங்க. இது சொன்னதுனால அந்த ஆதவ் அர்ஜுனாவை வந்து திருமாவளவன் அவங்க கட்சியிலேருந்து விடுதலை கட்சிகள்லேருந்து நீக்கினதாக வேறு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவர் என்ன சொன்னார்னாக்கா, அவங்க ஃபேமிலியில் பிறகுறதுனால நேரம் அவங்க பதவியில் போயிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஜாதிகள் அடிப்படையில் எலெக்ஷன் ஓட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் பெரிய தப்பு, அதெல்லாம் அந்த மாதிரி பிரிவினை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கட்சியை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு டைம் எலெக்ஷன் அப்போ விடுதலை கட்சிகளுடைய தலைவர் வந்து திருமாவளவன் என்னை கூட்டும் போகும்போது இந்த தலித்துகள் இருக்கிற பகுதியாக பார்த்து கூட்டும் போனார் ஓட்டு கேட்கும்போது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எல்லா கட்சியிலையுமே நடக்கிறது தான். இவங்க நம்ம ஆளுங்கப்பா, நம்ம போய் ஓட்டு கேட்போம் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் சொல்லியிருப்பார்.
அதனாலயா என்னவோ தெரியல அவரை வந்து அந்த கட்சியிலேருந்து தூக்குற மாதிரி நியூஸில் போட்டாங்க. அப்புறம் டிஎம்கேவை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் விஜய். அவர் என்ன சொன்னார்னா, விஜய் வந்து இருமாப்புடன் 200 வெல்வோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டணி கட்சி இருக்கிற தைரியத்தில் தானே பேசுகிறீங்க. இந்த 2026 எலெக்ஷனில் உங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு சவால் விட்டுருப்பார். ஆமாம், ஏன்னா இப்போ டிஎம்கே ஸ்ட்ராங்கான கட்சி கிடையாது, அதெல்லாம் காலம் மாறிடுச்சு. இப்போ அந்த டிஎம்கேவே கூட்டணி கட்சிகள் நிறைய தேவைப்படுது. அந்த கூட்டணி கட்சிகள் இருந்தால் தான் அதால் வின் பண்ண முடியும். அதனால் இருமாப்புடன் 200 வெல்வோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதுவுமே அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், நிறைய மக்கள் சொல்கிற கருத்து தான். அதனால் இதெல்லாம் அதிகமாக எதிர்க்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இவருடைய கருத்தை எதிர்த்தே நிறைய பேர் வேறு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சீமான் போன்ற சின்ன கட்சி தலைவர்கள் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இவர் வந்து பெரிய பொசிஷனில் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இவர் எது சொன்னாலும் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் இவர் எதனா ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அதை அப்படி தான் பெருசாக பேசுவாங்க. டிஎம்கேக்கு ஆப்போசிட்டில் ஒரு வலுவான கட்சி இல்லை. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அது வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருந்துச்சு. அப்போ அவங்க வின் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து அம்மா வந்து போன பிறகு ஏடிஎம்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, வீக் ஆகிடுச்சு. கட்சியும் நிறையா உடஞ்சிடுச்சு. இப்போ வந்து டிஎம்கே தனி கட்சியாக இருக்குது. அதனால நிறைய பேர் கூட்டணி வச்சு ஈஸியாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தளபதி பேசினாக்கா இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள், அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. அதனால் அவர் இதை பற்றி பேசினார்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாரும் கொஞ்சம் கொஸ்டின் வரும். அதனால் நிறைய பேர் பயந்து தான் இப்போ அவருக்கு எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சில வீடியோஸ்லாம் நிறையா ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ ஒரு சின்ன ரியாக்ஷன் வீடியோ பண்ணிவிடுவோம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் ஏரியாக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தால தாங்க இப்போ விடுதலை கட்சிகள்ல இருந்து இந்த ஆதவ அர்ஜுனாவை நீக்கி இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள். ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்பளுக்குறான் அவன்? ஆமாங்க, அவர் பாட்டு கம்மன் தான் இருக்கார் திருமாவளவன். ஆனா இப்போ அவர் கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா இது அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா. அவர் எப்பவுமே வாய்க்கு வாய் அம்பேத்கர் வந்து புகழ்ந்துக்கின்னு அம்பேத்கர் பின்னாடியே சுற்றிக்கின்னு அவர் தான் தலைவர்னு சொல்லிக்கின்னு இருந்தவர் இப்போ வரலன்னா என்ன அர்த்தம்? திருமாவளவன் வந்து விஜயுடைய மாநாடு அப்போ சொல்லியிருப்பாரு. நியூஸில் பேட்டி கேட்டப்ப அது ஒரு பட விழா மாதிரி இருந்தது, கட்சி மாநாடு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இதெல்லாம் என்னவா? இவங்க பண்ணுறதெல்லாம் படம் விழா மாதிரி இல்லையா? பாட்டு போட்டுக்கின்னு கூத்தாடிக்கின்னு அவங்கெல்லாம் பண்ணால் அது வேற, இதுவே அவர் பண்ணால் அது வேற. இவர் வேற நடுவில் வந்து காமெடி பண்ணிட்டு அப்படிதாங்க இருக்கு. மீம்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் வந்து நேரடியாக டிஎம்கே எதிர்த்து பேசியிருக்காரு. இப்போ டிஎம்கே சைட்லேருந்தும் நிறைய பேர் நேரடியாக எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற மாதிரி அவர் பெரிய கட்சியாக இருக்காரு. எதிர்கட்சியிலே இப்போ அவர் தான் பெரிய கட்சின்ற மாதிரி பேச்சு இருக்குது. இப்போ இந்த நிலைமையில இவர் சீமான் வந்து குறுக்கா காமெடி பண்ணிட்டு நானும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் அப்படின்ட்டு அவர் கத்தின்னு இருப்பார்ல, அந்த மாதிரி அவர் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் என்ன வேணால் பேசிக்கலாம். அந்த ஒரு காமெடியில் சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணா பேசலாம், அந்த கேட்டகரி தான் வரலாம். யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு, அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு. ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருப்பாரு, பிறப்பால் வந்து ஈஸியாக கட்சியில் வந்துடுறாங்கன்ட்டு. ஆமாம், ஊருக்கே தெரியும். கலைஞருடைய பையன் மு க ஸ்டாலின், கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் வந்தார். இப்போ மு க ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின். இப்போ அவர் முதலமைச்சராக இருக்காரு. இப்போ இவர் துணை முதலமைச்சராக வந்துட்டாரு. அவர் இருக்கும்போதே இவர் முதலமைச்சர் ஆகிடுவார் போல். இதை வேற எப்படி சொல்கிறதா? அப்படி தான் சொல்லுவாங்க. இத்தனை வருஷத்தில் அந்த டிஎம்கே கட்சியில் சீனியர் யாருமே இல்லையா? சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிடுவாரா? எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் அவங்க அப்பாவை மிஞ்சிடுவார் போல், பேசுறதெல்லாம் வாய் கொலரி தான் பேசுகிறாரு. ப்ரெஸ் மீட்லலாம் பேசும்போது நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஒழுங்காக பேசணும். அதுவே முதல்ல அவங்களுக்கு தெரியல. முதல்ல பேச்சு திறமையே இல்லை. கலைஞர்லாம் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், அவங்க பையன் பேர பசங்கன்னு இப்படி இருக்காங்க. இதெல்லாம் நினச்சாலே அவ்வளோ கேவலமாக இருக்குது. இதெல்லாம் இவங்க மற்றவங்களை பற்றி வேறு அறிவில்லையான்னு பேசுகிறாங்க. முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன, இந்த நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில். அவர் எப்பெல்லாம் பொது இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பெல்லாம் எல்லா கட்சியும் கதறாங்க. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது?